இன்னைக்குரிய டிவோஷன் குழந்தையும் ராஜாவும் மத்தேயு 2:3. ஒரு குழந்தைய பார்த்து ஒரு ராஜா பயந்த ஒரு இன்சிடென்ட்ல இருந்து தான் கிறிஸ்மஸ் துவங்குது. ராஜா எருசலேம்ல அரியணையில வீட்டிருந்தாரு. ஆனா குழந்தையோ பெத்லஹேம்ல ஒரு முன்னணையில கிடந்தது. ராஜாவுக்கு ஒரு அரண்மனை, சேவகர்கள், செல்வாக்கு, பொக்கிஷம், அதிகாரம் எல்லாமே இருந்துச்சு. ஆனா அந்த குழந்தையோ கேட்பாரற்று ஒரு சத்திரத்துல கூட இடம் இல்லாம இருந்துச்சு. இந்த இருவர்ல உண்மையான ராஜா யாருன்னா அந்த குழந்தை தான். பெருமையும் பயமும் ஒரு மனிதனிடத்துல காணப்படுறப்ப அவன் மெய்யான கடவுளை அறியாதபடி அது எவ்வளவு அவனுடைய கண்களை மறைக்குது அப்படிங்கிறத ஏரோதுட்ட இருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடியும். முதலாவது, ஏரோதுக்கு சகலமும் இருந்தும் சமாதானம் சுத்தமா அவன் கிட்ட இல்ல. சாஸ்திரிகள் ஏரோதுட்ட வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்தவர் எங்கேன்னு கேட்கிற ஒரு கேள்வி அவனை அவ்வளோ கலக்கமடைய செய்யுது. அவன் தூக்கத்தை கெடுக்குது. யூதருக்கு ராஜாவாக ஒருவர் பிறந்தாலும் எத்தனையோ வருடம் கழிச்சுதான் அவர் ராஜாவாக முடியும். அதற்கு ஏன் இப்பயே கலக்கம் அடையணும் அப்படின்னு யோசிக்கணும். முன்னணியில இருந்த அந்த குழந்தை ஏரோதுவ குறித்து சிந்திக்கும் நிலையில கூட இல்ல. சிந்திக்கவோ வாய் திறந்து பேசவோ செயல்படவோ இயலாத நிலையில ஒரு குட்டி குழந்தையா தான் இருக்கு. இன்னும் சொல்ல போனா ஏரோது ஆட்சியை விட்டு அகற்றுவதற்காக அந்த குழந்தை பிறக்கப்படல. ஆனா ஏரோதோ அந்த குழந்தைய கண்டு பயப்படுறான். பல நேரங்கள்ல செல்வாக்கு மிகுந்தவர்களும் அதிகாரம் இருக்கிறவங்களும் ரொம்ப சமாதானமாக இருப்பதாக நம்ம நினைக்கிறோம். ஆனா அவங்க தான் எப்பொழுதுமே பயந்து கொண்டு ஒரு பீஸே இல்லாம தேவையில்லாத காரியங்களுக்கு பயப்பட்டுட்டு இருப்பாங்க. உங்க இருதயம் கலங்காது இருப்பதாக. என்னிடத்துல விசுவாசமாய் இருங்க, என்னிடத்துல உள்ள சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு ஏசு அவருடைய சீஷர்களை பார்த்து சொல்றாரு. அதே மாதிரிதான் மெய்யான சமாதானம் ஏசு கிறிஸ்துவ எதிர்ப்பதால அல்ல, ஏசு கிறிஸ்துவ விசுவாசிப்பதால மட்டுமே உண்டாகும். இன்னும் அவன் அவன் கலக்கமடையவில்லை. அவனோடு கூட அவன் மட்டும் கலக்கமடையாம எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்குறாங்கன்னு இந்த வசனத்துல வாசிக்கிறோம். ஏன்னா ஏரோது தன்னுடைய பதவியை காப்பாற்ற எதை வேணும்னாலும் செய்வான்னு அந்த மக்கள் அறிஞ்சிருந்தாங்க. அதனால தங்களுடைய குழந்தைகளையும் அவன் கொலை செய்ய கூடும்னு அவங்க ஆல்ரெடி உணர்ந்திருந்தாங்க. பார்வோன் மாதிரி 2 வயதுக்குட்பட்ட ஆண் குழந்தைகளை கொன்ற சம்பவத்தை அவங்க எல்லாருமே கேட்டுதானே வளர்ந்திருந்திருப்பாங்க. பதவி ஆசை ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு கொண்டு செல்லும் அப்படின்னு நம்ம அறிகிறோம். ஆனா அந்த சிறு குழந்தை பெரியவனானப்ப ஜனங்கள் தன்னை ராஜாவாக்க மனதா இருக்கிறார்கள் அப்படின்னு அறிந்தும் அவர்களை விட்டு விலகி போச்சு அந்த குழந்தை. அது தாழ்மையின் அடையாளம். நம்மிடத்துல பெருமை காணப்படுகிறதா இல்ல தாழ்மை காணப்படுகிறதா அப்படின்னு யோசிச்சு பார்ப்போம். தாழ்மையை தரித்து கொள்ள ஏசப்பா எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆமேன்.